ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசி துலாம் ராசி. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். பொதுவாக வந்து பாருங்கள், துலாம் ராசி நேயர்கள் நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா சுபருடைய ராசி, சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனுடைய ராசி தான் துலாம் ராசி. நல்லவங்களாக இருப்பாங்க, நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அடுத்தவங்க மேலே பார்த்திங்கன்னா நல்ல மரியாதை வச்சிடும், மரியாதையாக நடப்பாங்க துலாம் ராசி நேயர்கள். நடுநிலையாக நடப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி சின்னம் தராசு. தராசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தராசு வந்து அப்படி ஒரு சில இதில் ஏறும், ஒரு சில இதில் இறங்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு வெயிட் போட்டிங்கன்னா ஒரு சில பேலன்ஸிங்காக காமிக்கும். அதே மாதிரி தான் ஒருத்தர் பார்த்தாலே எடை போட்டுருவாங்க. இவங்க நல்லவங்களாம் கெட்டவங்களாம் எடை போடக்கூடிய ராசி துலாம் ராசி. நடுநிலையாக பழகுவாங்க. ஏன்னா தராசு, உங்கள் ராசி சின்னம் தராசு. கரெக்டாக பழகுவாங்க. ஆனால் ஏமாளியாகவும் கூட இருப்பாங்க. என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ராசி சுபருடைய ராசி இருக்கிறனால தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த மனம் துலாம் ராசி நேர்கிட்ட அதிகமாக இருக்கும். இறக்க குணம், அன்பு பாசம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். நல்லவங்களாக இருப்பாங்க. பொதுவாக வந்து பாருங்கள், சுபரோடைய ராசி சுபகிரகத்துடைய ராசியில் பிறந்தவங்க எல்லாமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. துலாம் ராசி நேயர்கள் நல்ல ஒரு மனம், அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. முடியாதவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி. வியாபாரம் தந்திரம் கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த பிஸ்னஸ் என்னென்ன அந்த நேக்கு என்னமோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி தொழில் பண்ணலாம், எப்படி வியாபாரத்தில் ஜெயிக்கலாம், இது எல்லாமே அந்த தந்திரம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க துலாம் ராசி நேயர்கள். இப்போ வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல சனி பக்கர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. 12ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார். இதுதான் வருட கிரகங்கள் இந்த அமைப்பில் தான் இருக்காங்க. அது நல்ல ஒரு பொசிஷன் தான், உங்களுக்கு கெட்டதுன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா போன வருஷம் கூட நிறைய துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் மன கஷ்டம், மன போராட்டம் அப்படி இப்படின்னு எல்லாம் இருந்தீங்க. ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தீங்க. உடம்புல வியாதி இருந்தது, கடன் தொல்லை உங்களுக்கு அதிகமாக இருந்தது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னே சொல்லலாம். ஒரு சில பேரில் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன நீங்கள் செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாமே அடுத்தவங்களுக்கு தான் செஞ்சீங்க தவிர உங்களுக்கு எதுவுமே பெருசாக செய்யலை நீங்கள். ஏன்னா நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்கல, நேரம் உங்களுக்கு செட் ஆகலை. ஆனால் இந்த வருடம் இந்த 2024ஆம் ஆண்டு பாருங்கள், ஒரு சில துலாம் ராசி நேயர்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த வருடம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த வருஷமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும். அடுத்த வருஷம் பெருசாக உங்களுக்கு பாதகம் இருக்காது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். மெயினாக உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள். என்ன ஏஜில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன வயசில் இருக்கீங்க? 20க்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 30க்குள்ளே இருக்கீங்களா, 40 45க்குள்ளே இருக்கீங்களா, இல்லை 50 வயசு மேலே தாண்டிட்டு 50 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் என்ன நடக்கும் என்ன நடக்காது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெடக்கூடாது. மெயினாக சுக்கிரன் கெட்டு போச்சுன்னா உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம், உங்கள் மனசு கெட்டு போச்சுன்னு அர்த்தம், நீங்கள் தெளிவில்லாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ராசி அதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டுட்டாருன்னா உடல் ஆரோக்கியம் கெட்டுரும், மனசு கெட்டு போயிடும், குழப்பம் ஏற்படும், தடுமாற்றம் இருக்கும், ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில் இருப்பாங்க, அடிக்கடி குழம்பிகிட்டே இருப்பாங்க. ராசிநாதன் கெடக்கூடாது. லக்னாதிபதி நல்லா இருக்கணும், நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் யோகத்தை திசையை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. யோகமான கிரகங்களோட திசையை நடந்துட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யோகத்தை அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம், அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 8ல் குரு இருக்கார். 8ல் குரு இருந்தாலே கெட்டது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பயந்துக்காதீங்க, அங்கே விபரீத ராஜயோகமாக மாறும் உங்களுக்கு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? விபரீத ராஜயோகம். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போயிடுவீங்க. வெளிநாடு போக முடியலைங்க சார், தடங்களாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க வெளிநாடு போக முடியும் இந்த வருஷம். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள், அந்த பங்குச்சந்தை லாட்ரி, இந்த லாட்ரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை சூதாட்டம், இந்த ஸ்பெக்குலேஷன், இந்த பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, இது மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் 8 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதையும் பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ பொது பலனாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 8ல் குரு இருந்தாலும் அதை தான் கொடுப்பார். இப்போ 8ல் ராகு இருக்கிறக்கும் சனி இருக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 8ல் ராகு சனி இருந்தால் கெடுக்க தான் செய்வாங்க. ஆனால் 8ல் குரு இருந்தால் கொடுக்க செய்வார், கொடுத்துருவார் அவர்.
அப்போ திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க, பூர்வீக சொத்து கிடைக்கும், முன்னோர்களோட சொத்து கிடைக்கும், அடுத்தவங்க பணம் கைக்கு வரும் உங்களுக்கு. ஏதோ ஒரு உதவி செஞ்சுருவீங்க, யாருக்கோ ஏதோ ஒன்று உதவி செய்வீங்க, உங்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். 9ஆம் இடங்கிறது நீ சுயமாக உழைச்சி முன்னேறி சம்பாதிக்கிறது. 8ஆம் இடங்கிறது எப்படி பணம் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு பணம் வரும் இந்த காலகட்டங்களில், பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள், 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். 6ல் ராகு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பாதுகாப்பு தான். 6ல் ராகு வந்து எதிரி இல்லாமல் பண்ணுவார். 6ஆம் இடங்கிறது என்ன? நோய், கடன், எதிர்ப்பு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் 6ஆம் இடம் தான். அந்த இடத்துல ராகு இருக்கிறது நல்லது. இப்போ 6ஆம் இடத்துல 2 கிரகம், இப்போ சனி ராகு, சனி செவ்வாய், ராகு செவ்வாய் இந்த மாதிரி சேர்ந்தால் பிரச்சனை. பாவகிரகம், தனிச்ச பாவகிரகம் ஒரு சுபகிரகத்தோட வீட்டில் இருக்கிறது நல்லது தான். அப்போ வியாதி இருக்காது உங்களுக்கு, உடம்புல இந்த வியாதி விலகும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த வருஷம் வாழ போகிறீங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க. பெரிய கடன் லட்சக்கணக்கில் வச்சுருக்குங்க சார், கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட அந்த கடன் கம்மியாகும். கடன் சுமை உங்களுக்கு இந்த வருஷம் கம்மியாகும். எதிர்ப்புகள், சுற்றி எதிரி இருப்பாங்க, உங்களை வளர விடாமல் தடுத்துட்டு இருப்பாங்க. நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க துலாம் ராசினியர்கள். ஒரு சில பேர் அந்த எதிரி தொல்லை, அந்த எதிரி தன்மையெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு அடியோடு ஒழிய போகுது இந்த வருடம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் இந்த வருடம். அருமையான வருடம். சரிங்களா? 5ல் சனி இருக்கார். உங்களுக்கு யோகாதிபதி, ராஜயோகாதிபதி கிரகமே சனி. அவர் 5லேருந்து வக்ரமாக இருக்கார். மைண்டு கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. 5ஆம் இடங்கிறது உங்களுக்கு மைண்டை குறிக்கிற இடம், எண்ணம், புத்தி, சிந்தனை. அந்த இடத்துல சனி இருக்கிறனால கொஞ்சம் மந்தமாக சில ஃபீல் பண்ணுவீங்க, அவசர முடிவு எடுப்பீங்க, சில குழப்பங்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 12ல் கேது இருக்கார். 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அந்நிய நபர்கள் மூலமாக சில உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க. பயன்படுத்திக்கிங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஐடி ஃபீல்டில் இருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. வெளிநாடு போக முடியாமல் ஏதோ ஒன்று தடங்களாக இருக்கும். யாரோ உங்களை தடுத்துகிட்டே இருப்பாங்க, உங்களை முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே அடியோடு ஒழிய போகுது. வெளிநாடு போக போகிறீங்க. உங்கள் எதிரி தொல்லை, உங்களுக்கு இருந்த எதிரி தொல்லை பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் இந்த வருடம் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன ஆதிபத்தியம் போயிட்டுருக்கு. 6ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, அதாவது 12ஆம் அதிபதி கூட ஓகே, ஆனால் 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கும். நடக்கவே கூடாது. அது பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி தாங்க முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நவகிரகங்கள் தான். அப்போ இப்போ வந்து இந்த கரண்ட் பொசிஷனில், கரண்ட் பீரியடில் என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆனால் இந்த காலகட்டம் வேலை மாற்றம், புதுசாக வேலை கிடைக்கிறது, அந்த இடத்த மாற்றுறது, தொழில் மாற்றம், இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. புதுசாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், முதலீடு போடக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் தான். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால, மகர ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக வீடு வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதில் சந்தேகமே கிடையாது. எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெற்றி, தோல்வி கிடையாதுங்க. சரிங்களா? மைண்டு மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சுக்கோங்க. அப்பப்போ சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஏன்னா 5ல் சனி இருக்கிறனால சில உங்களை போட்டு குழப்பு வரவர். சரிங்களா? ஏன்னா 5ஆம் இடங்கிறது மைண்டை குறிக்கிற இடம். மனம் தான் அந்த 5ஆம் இடம் தான் மனம் குறிக்கிற இடம். அந்த நம்ம மனதை குறிக்கிற இடம் தான் அந்த 5ஆம் இடம். இப்போ அங்கே சனி இருக்கிறனால சில மந்தமாக உங்களுக்கு ஃபீல் பண்ண வைப்பார். அது வக்கரமாக இருக்கிறனால ஒரு சில டைம் மந்தமாக இருப்பீங்க, ஒரு சில டைம் வேகமாக முடிவு எடுத்துருவீங்க. சரிங்களா? அடுத்தவங்களை கேட்காம முடிவு எடுத்துருவீங்க. உங்கள் சுற்றி இருக்கவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். உங்களுக்கு கூட யார் நல்லா உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க. என்ன வெல்விஷராக இருப்பாங்க உங்களுக்கு, அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு நல்லபடியாக உங்கள் லைஃப் கொண்டு போங்க. சரிங்களா? மற்ற பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. இந்த வருஷம் அப்படியே நீட்டாக ஸ்மூத்தாக உங்கள் லைஃப்பை கொண்டு போயிடுவீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துகிட்ருக்கா, இல்லை கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்ருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் ஏஜ் என்ன, திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு தான் போகணுமா, இடமாற்றம் இருக்குமா இருக்காதா,
சொந்த வீடு எப்போ கட்டுவீங்க, எப்போ வாகனம் வாங்குவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.